ஏ மருமானே, 2 நாள் லீவு என்ஜாய் பண்ணுவோம். எப்படி? வானே, நாங்களாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம். வந்தோடனே உன் மருமக மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமானா? இங்க ஒருத்தி இருக்கேன். எங்களுக்கு மருமையம் தான் முக்கியம். வாடா தங்கம், வாடா தங்கம், வாடா தங்கம், வாடா தங்கம். ஏ வெளில போமா? வெளில போலாமா? அம்மாக்கு டாட்டா சொல்லிடு, பாய் பாய் சொல்லிடு. எங்க போறீங்க? நாங்க கடைக்கு போறோம். எதுவும் வாங்கி கொடுக்காதனே. என்னது? எதுவும் வாங்கி கொடுக்காத அவனுக்கு. கடையில எல்லாம் நாங்க எதுவும் வாங்கி கொடுத்து பழக்கல. அவனுக்கு எதுவும் வாங்கி தராதனே. கடை ஐட்டம் எல்லாம் நாங்க இன்னும் பழக்கவே இல்லை அவனுக்கு. உங்க மச்சான தெரிஞ்சு திட்டுவாரு. சரியா? ஓ, அங்கிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏ வீட்டுக்கு வந்தாச்சு. ஏய், என்னது இது கையில? கடைக்கு போனேன், வேணும்னு கேட்டேன். என்ன செய்ய சொல்ற? என்னன்னு இதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்து பழக்கவே இல்லை. அவர் தெரிஞ்ச திட்ட போறாரு. நம்ம சின்ன பையன் கேக்குறான், அவனுக்கு வாங்கி கொடுக்காம என்ன செய்ய சொல்ற? நீ சாப்பிட இல்ல, கையில என்னது? சாக்லேட் யார் வாங்கி கொடுத்தா? மாமா வாங்கி கொடுத்தாங்களா? சரி இரு வரேன். எரும மாடு, உனக்கு வேணா நீ வாங்கி திங்க வேண்டியதானே, அவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? ஆசையா கேட்டேன், நான் சாப்பிடும்போது பாத்துக்கிட்டே இருந்தேன், அதனால ஒரு பீஸ் கொடுத்தேன். புழு கிடைக்குதுன்னு அழுவானே. நான் அவனுக்கு இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கவே இல்லை. சீனி கூட வீட்டுக்கார் போட விட மாட்டாரு தெரியுமா? நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன மிட்டாய் கொடுத்து பழக்கிற? உடுப்பா, உன் குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கலப்பா நாங்க. ஏய், நைட் நேரம் எங்கன வெளியே தூக்கிட்டு போற? அம்மா பாத்துட்டா. சும்மா வாக்கிங் கூட்டிட்டு போயிரப்பா. நைட் நேரம் யாராவது வாக்கிங் போவாங்களா? ஏய், சும்மா நடந்து போயிட்டு வரோம். சும்மா என்ன? ஏய் சிக்கு 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 சிக்கு. ஏய் என்னன்னு காலையில தானே சொன்னேன் அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுத்து பழக்காதன்னு சொல்லிட்டு. ஏனே கேட்க மாட்ற? அவன் கை காமிச்சு கேக்குறான், கேக்குறவனுக்கு வாங்கி தராமலா இருக்க முடியும்? நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படிக்கு வாங்கி தானே தர்றேன். அவன் கை நீட்டி எல்லாத்தையும் தான் கேட்பேன். அவனுக்கு நாங்க இந்த பேக்கெட் ஐட்டம் எதுவுமே கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ வேற பேக்கெட் ஐட்டம் கொடுத்து பழக்காத. அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுல உனக்கு என்னதான் ஆகுமோ தெரியல. அப்படி இல்லைன்னு, போன வாரம் கூட எங்க மாமா இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பேக்கெட் ஐட்டம் அவனுக்கு ஆசையா கேட்கறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டே இருந்தாரு. என் வீட்டுக்காரரு சண்டை போட்டாரு, நீங்க இப்படி கொடுத்து செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து எங்க மாமா அவ்வளோ பேசுறதே இல்லை. நீ வேற இந்த நேரம் பார்த்து நீ பேக்கெட் ஐட்டம் வாங்கிட்டு வந்து நிக்கிற. வாடா, நம்ம அவளுக்கு தெரியாம போய் சாப்பிடும். அதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அப்புறதுக்கு இவ கால் பண்றா. சொல்லு, இப்ப என்ன பையனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது அப்படிதானே? ஓய், நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னது, ஹாஸ்பிட்டல் இருக்கியா? ஆமா. எதுக்கு? எதுக்கா? நீ வாட்டுக்கு வந்து என்னென்னத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்ட. அவன் புழு கடிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டான். என் வீட்டுக்கு என்னைய போட்டு கிளிக்கிறாரு. இரு, போனை மச்சான்ட்ட கொடுக்குறேன், பேசு. ஹலோ ஹலோ. ஏ இருடு. ஹலோ, வீட்டுக்கு வர மாட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ. கேட்டதை வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஆத்தாடி, நான் வரலப்பா ஆட்டைக்கு. ஹாய் மக்களே. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சின்ன பெர்மிஷன் கேட்டுக்கோங்க. இந்த பொருளை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாமா, வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு கொடுங்க. என்னடா நாகரிக உலகம்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளோட தாத்தா பாட்டிலாம் யாரையும் கேட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல. ஏன்னா அப்போ இருந்த பொருள் தரமாகவும் இருந்துச்சு. எதை சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ஒரு பெரிய கெடுதல் இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பாக்கெட் ஐட்டத்தை தொட்டா கேன்சர் வருன்றானுங்க, இனிப்பு ஐட்டத்தை தொட்டா ஏதோ வியாதி வருன்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. தான் குழந்தைய இதெல்லாம் கொடுக்காம வளர்க்கணும், இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சமூகத்தில் பெரிய இடைஞ்சலே என்னென்னா, அதையும் மீறி ஒரு சிலது நடக்கும். குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தாத்தாவோ பாட்டியோ தான் பேரன் கேட்குறான்னு நினச்சி இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு சொல்லி பேக்கெட் ஐட்டத்தை வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அச்சோ, இதை கொடுக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொடுத்த பொருளை அவன்கிட்ட இருந்து பிடுங்கவும் முடியாது. அது குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு தின்பண்டம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்களே ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். இது ஹெல்த்தியான ஃபுட் தானா, அவன் கேட்குறான்றதுக்காண்டி வாங்கி கொடுக்குறோமா அப்படின்னு இல்லாமல், இது ஹெல்த்தியான ஃபுட் தானா, நம்ம குழந்தைக்கு இதை கொடுப்போமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க ஒரு ஒப்பீனியன். இந்த பொருள் சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு ஒன்றும் செய்யாதா, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி
கேட்டுக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும், அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா வாங்கி கொடுங்க. இந்த கடல மிட்டாய் அந்த மாதிரி நம்ம பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அது வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்கனாவே ரொம்ப பிரச்சனை இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறத விட வீட்டில் ஏதாவது செஞ்சு கூட கொண்டு போங்க. அது ரொம்பவும் பெஸ்ட்டு. வீட்டில் சின்ன கேசரி கூட இருக்கட்டும், நீங்கள் இனிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேசரி இனிப்பு கம்மியாக போட்டு அந்த குழந்தைக்கு எப்படி உகந்ததோ அப்படி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதில் தவறு கிடையாது. ஏன்னா கையில் பண்ணுற பொருளில் கண்டிப்பாக அடுத்த தடவை ஒரு குழந்தைக்கு ஒரு தின்பண்டமோ ஏதோ பொருளை கொடுக்குறீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.